இன்றைக்கி அரைச்சி வச்ச சிக்கன் குழம்பு மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான அளவு முதல்ல எண்ணெய் சேர்த்திக்கலாம். லவங்கம், தனியா, சோம்பு, குறுமிளகு, இஞ்சி, பூண்டு, வணக்கிறதுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் 1, மூணு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன். கொஞ்சமாக தேங்காய் நல்லா வணக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக வாசனைக்கு புதினா தழை நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. நம்ம இது எடுத்துடலாம். எடுத்துட்டு ஆறின பிறகு நைஸாக ஆட்டிக்கலாம். இன்னொரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் சேர்த்திக்கலாம். வாண்டல் சூடு எண்ணெய் தேவைக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடான உடனே புதினா தழை, கறி, சிக்கன், உப்பு. எப்பவுமே நான் கறி வணக்கும் போது உப்பு மஞ்சள் தூள் சேர்த்திடுவேன். அது மட்டனாக இருந்தாலும் சரி, சிக்கனாக இருந்தாலும் சரி. வணக்கிக்கலாம் நல்லா கறி. நம்ம காரப்பொடி சேர்த்திக்கலாம். எங்கள் பொண்ணு காரம் கொஞ்சம் கம்மியாக வைமான்னு சொல்லியிருக்குது. அதனால் அவங்க சொன்னதுனால 1 ஸ்பூன், சொல்லலைன்னா 2 ஸ்பூன். சொரமாக இருந்தால் தானே சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு எப்போவுமே. நல்லா கொஞ்சம் இது மிளகாய்த்தூளுடைய பச்சை வாசனை போகிற வழியும் வணக்கிக்கலாம். அரைச்சி வச்ச மசாலா நம்ம வணக்கி அரைச்சோம். அந்த மசாலாவை இதிலே சேர்த்திக்கலாம். மசாலையை சேர்த்திட்டு நல்லா இது பச்சை வாசனை போகணும். வணக்கி ஆட்டினது தான், பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கறியில் வணக்கிட்டு பிறகு நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். எண்ணெய்லாம் சைடில் பிரிஞ்சு வருது பாருங்கள். உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா கிரேவி மாதிரி இப்படியே கொதிக்க வச்சுக்கலாம். எனக்கு கொஞ்சம் தண்ணியாட்டம் வேணும், அதனால் நான் தண்ணி சேர்த்திக்கிறேன்.
மிக்ஸி ஜாரில் அரைச்சி அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். தேவைக்கு தண்ணி வச்சுக்கோங்க. நல்லா இது தட்டும் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷமாக நம்ம குழம்பு கொதிச்சிருச்சு. சைடில் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்குது பாருங்கள். அவ்வளோதான், நம்மளுடைய அரைச்சி வச்ச சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் அணைச்சிடலாம். இந்த டைமில் உங்கள்கிட்ட கொத்தமல்லி புதினா இருந்தால் கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. நம்மளுடைய சிக்கன் குழம்பு, அரைச்சி வச்ச சிக்கன் குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய ஸ்டைலில் அரைச்சி வச்ச சிக்கன் குழம்பு ரெடி. நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ருசியாக இருக்குது. சமைங்க, ருசிங்க.